Hi friends, welcome back to our channel Brain.reacts. இன்னைக்கு உங்களுக்காக சில பல வீடியோஸ்லாம் நாங்கள் கலெக்ஷனாக எடுத்து வச்சிருக்கோம். அந்த கலெக்ஷனை பார்க்கலாம் வாங்க. போன மாசம் ஜூன் மாசம் 24ஆம் தேதி நியூஸ் பேப்பருக்கு தினத்தந்தி. ஜூன் மாசம் 24ஆம் தேதி, போன மாசம் 24ஆம் தேதி தினத்தந்தி. குறிப்பிட்டு கேட்கலாம். பாருங்க பார்த்தாங்க. ஜூன் மாசம் 24ஆம் தேதி அன்னைக்குள்ள பேப்பர் தான் வரும். ஜூன் மாசம் 24ஆம் தேதி தினத்தந்தி பேப்பர். 10 minutes later. டேட் ஃபர்ஸ்ட் எதனா எடுத்துட்டானா? தெரியல. இருக்கோ 24 ஜூன் மாசம், போன மாசம் 24. இல்ல இந்த அக்கா போய் ஆய் போயிட்டா தொட கேக்கு அக்கா போய் ஆய் போயிட்டா அதான் சரி இப்படி ஆய் பண்ணாங்க. தொடச்சதை கொடுத்துட்டேன். நாளைக்கு வருவோம்னே வச்சுக்கிறேன். சூப்பரா டே. எவ்வளோ மொத்தமான அதேதான் பாரா. ஜூன் 14 பாவம் எடுத்துலாம் கொடுத்தா போலடா டீக்கற. தேடி கிடியா பாவம்டா டே. எடுத்துறானுங்க பா. தேடி குடுத்தா போய் ஆய் போயிட்டா. அதோட கஷ்டத்துல வந்து குத்துற வரான். தினத்தந்தி நியூஸ் பேப்பர்ல தான் உங்க அக்கா பையனுக்கு ஆய் எழுவியா? நல்ல வேளை இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் கேட்கல. டே பாவம்டா டே அவன். பெரியவங்கள பத்தி கட்டி நீங்க கிலோ வச்சுடா ரூபாய் எப்படி நீ கிலோ பிய ஐயா இல்லங்க மச்சான் இந்த பெரிய விடான்னு நான் வச்சேன். அதுதான் வந்து வேற பெரிய விடான்னு வச்சுடா. உங்க கூட வாங்கல. ஆமாங்கய்யா. எப்ப மணி வச்சீங்க? எவ்வளவு இருந்துச்சு? அவன் சொன்ன எப்ப வச்சேன் அவருக்குதா? ஆமா காமிச்சாரோ? ஆமாங்கய்யா நான் போய் சொல்ல மாட்டேன். இப்ப சொன்னா பாத்துங்க பச்சை போய் நான் போய் சொல்ல மாட்டேன். அப்ப கீழே யார்ட்ட எப்போ காமிச்சாரா? ஆமாங்கய்யா நான் போய் சொல்ல மாட்டேன். அவர் கீழே இருந்து எப்படி அவருக்கு மறதியா போட்டாரோ? நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அவங்க கூட நினைச்சேன். அவங்க கூட இல்லையோ? உங்க கூடவா? ஆமா விளையாட்டுக்கு சொல்லலண்ணா. அதை கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. அவரை காமிக்கிறோம் அவங்க கூட இல்லைங்காவோ? உங்க கூட இல்லைங்காவோ? அப்படி இல்லை ஆல்ரெடி போட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும். அந்த வீடியோ வேணா காமிக்க பாருங்க வாங்க. அவனுக்குள்ளது இவரு பாரு. இவருக்கு என்ன ஆர்வம் பாரு. அவரு கிடைக்கும்ல பொய் சொல்ல மாட்டாரு. பொய் சொல்ல மாட்டாரு. அதேதான். அண்ணா என்ன தெப்ப குளத்துல விட்டுருங்கண்ணே. தெப்ப குளமா இருப்பா? ஆள் சேர்ந்தோன்னு போயிடலாம்ப்பா. எவாளு அவங்க கூட சேருக்கு நான் ஏன்டா இன்னொரு ஆள் வந்தா போலாம்டா. எங்க ஆட்டோண்ணே? ஆமா ஆட்டோ தான். ஆட்டோல போறியான்னு கேட்டேயா? ஆட்டோவா? இல்ல ஆட்டோ அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காது. நான் பாத்ரூம்லயே போய்க்கிறேன். ஆட்டோ வாங்கி 2 வருஷம் இருக்குமானே? 2 வருஷம் இருக்கும். ஏன்னா டிவில எடுத்துல ரெடி பண்ணத்துல எடுத்துல டிவி தான். நம்ம கட்டையில போற வரைக்கும் வட்டி தான் கட்டணும். டிவி எல்லாம் எடுத்தா எப்படி நான் கட்டுறிய? டிவி எல்லாம் கட்டியாச்சா? அதெல்லாம் என்ன கட்டல. இன்னும் அவனை விட்டு வச்சிருக்காங்க. அவங்க வரதுக்குள்ள நான் டெபிக்கு கொடுத்துட்டு கிளம்பிடுவான்ல. அவங்க வர நேரம் நான் கிளம்புறேன். வந்தியா? சாவி எடுத்தியா? இவங்கடா வச்சு வட படம் பணத்தை கட்டிட்டு அந்த வண்டி அண்ணே தெப்ப குளத்துல விட்டுருலண்ணே. நடந்து போய் விட்டு வருவாரு. வெயிட் பண்ணு. அவன் வண்டி சாவியா எடுத்துட்டு போயிட்டான். பேசிக்கிட்டே நடந்து போங்க. என்னண்ணே மரத்தை ஃபுல்லா ஆஞ்சு எடுத்துட்டியோட? எல்லாரையும் பறிச்சு முடிச்சாச்சு தம்பி. இளநீ எவ்வளோன்னு போட்டு எடுத்திருக்கியா? எல்லா இடத்துலயுமே 10 ரூபா 12 ரூபா தான் போட்டு எடுக்கிறது. அப்பா தெரிஞ்சதுனால அண்ணன் பேசிட்டேன். 15 ரூபாய். வாப்பா ஒரு இளநீ ஒன்று வெட்டுங்க. நம்ம வீட்டு இளநியா பார்த்து விட்டேன். எல்லாமே நம்ம வீட்டுல பறிச்சதுதான். சரி இப்ப இளநீ எம்புட்டுன்னு விட்டுக்கிட்டு இருக்க? 60 ரூபா. 60 ரூபாய்க்கு அடுத்தாளுக்கு தான், நமக்கு கிடையாதுல. எல்லாருக்கும் ஒரே ரேட்டு தான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஒரே ரேட்டு தான். பாம்பேல இருந்து வந்தாலும் ஒரே ரேட்டு தான். வாங்கண்ணே மாயண்டி அண்ணே. டைமண்ட் ரம் ஒரு கோட்டு கொடு அண்ணே. டைமண்ட் ரம் ஒரு கோட் வந்து 550 ரூபா வரும்ண்ணே. 550? அநியாய ரேட்டுக்கு விக்கிற. உனக்கே நல்லா தெரியும் நம்ம தீவுக்குள்ளே சுத்தி முத்தி 50 கிலோமீட்டருக்கு எங்கேயுமே ஒயின் ஷாப்ல நீ கடைசியில இங்கதான் வரணும்னு. வண்டி இருக்கு, இறக்கு கூலி இருக்கு, ஏத்து கூலி இருக்கு. அதை எடுத்து நான் அடுக்கணும். அந்த டைமண்ட் ரம் எடுத்து உனக்கு கொடுக்கணும். நான் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கவேன் இப்படி செலவு ஆகும்னே.
ரொம்ப அநியாயம் பண்றடா நீ. எது அநியாயம்? இஷ்டம்னா வாங்கலன்னா கிளம்பி போய்கிட்டேரியா. இப்படி வரியா நீ? நான் உன்னை எங்க பாக்கணுமோ அங்க பாத்துக்கிறேன். சும்மா சொன்னேன், அவன் ஒரு ஆகாத பைய, அதுக்காண்டி சொன்னேன். டைம் 145 தான். உனக்கு எத்தனை ஓட்டு வேணும்? A few moments later. உனக்கும் மாயாண்டிக்கு என்னடா பிரச்சனை? அந்த ஆள்கிட்ட என்னடா சொல்லி விட்ட? நம்ம காயை நம்ம கிட்டே 15 ரூபாய்க்கு வாங்கி 60 ரூபாய்க்கு விற்கிறான். ஏன்னா கொஞ்சம் குறைச்சு கொடுன்னு கேட்டா இஷ்டம்னா வாங்க கஷ்டம்னா போங்கிறான். நம்ம யாரு காட்டிட்டோம்ல. நீ பேசினப்புல வீடியோ எடுத்துட்டு போய் கலெக்டர் ஆபீஸ்ல காட்டிட்டான். ஊதுபத்தி ஸ்டாண்டு செமையா இருக்கடா. பூஜைக்கு போல பெயிண்ட் வச்சுக்கிட்டு 15 ரூபாய்க்கு வாங்கி 60 ரூபாய்க்கு விற்கிறானுங்களாடா. அப்போ உண்மைதானா? அதுலடா இங்கேயே ரேட் அதிகமா தான்டா. எல்லாம் எங்கடா அடியே 5 ரூபா 20 ரூபாலாம் 60 70 ரூபான்றானு. 70 ரூபா செவ்வல் நீனா 100 ரூபா போகுது. அதுலயே தண்ணி அரை கிளாஸ் கூட வராது. செவ்வல் நீல அப்படின்னா இறங்கிட்டானுங்க எல்லாம். டேய் வாங்கிடா, பக்கத்துல ஒரு 10 தோட்டம் வாங்கிடுவானுங்க. இப்படி வித்தாங்க. Anybody help us? ஐயோ ஐயோ ப்ரோ, வலி தாங்க முடியல ப்ரோ, என்ன வந்து கொஞ்சம் தூக்கி விடு ப்ரோ. ஃபர்ஸ்ட் யாருக்கு ஹெல்ப் பண்றது? பையன் தான் பார்க்க ரொம்ப கஷ்டப்படுறான். பேசாம அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். பரவாயில்லையா? நல்ல பையன், நல்ல பையனா இருக்கான் ப்ரோ. இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் போங்க. அந்த பக்கம் போய் நின்னா மேடம் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்ப எடுங்க. இவங்க ஏறி தெரியல. என்னடா புரியலையடா ஒண்ணுங்க. அவன் எதுக்கு ஏறி உக்காரான்? டிராப் பண்ண போறாங்க, அவங்களும் கூட்டு போறாங்க. அந்த காலை வச்சிட்டு கிக்கர் அடிக்கிறாரு. அவருக்கு கால அடிபட்டு காலை இல்லாம போயிருக்கணும். அப்ப கூட வச்சிருவான். தம்பி சொல்லுங்கக்கா. தம்பி, நான் பக்கத்து வீட்டுல குடியிருக்கேன், என்ன பாத்திருக்கியா? பாத்துறீங்களா? லேப்டாப் ஒண்ணு வச்சிருக்கேன், அதிகமா யூஸ் பண்றது இல்ல. நீ படிக்கிற பையன் தானே? ஆமாக்கா. உனக்கு வேணா நீ யூஸ் பண்ணிக்கோ. எனக்காக்கா? தேங்க்ஸ்க்கா. ஓகே தம்பி. சொல்லுங்கக்கா. ஒண்ணும் இல்ல, வீட்டுல புது ஐபோன் வாங்கி கொடுத்தாங்க. என்கிட்ட ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு, இது சும்மா தான் இருக்கு, நீ வேணா வச்சுக்கிறியா? ஐபோன் எனக்கு எப்படி? தம்பி சொல்லுங்க, புதுசா கார் ஒண்ணு வாங்கினேன், வீட்டுல யாரும் யூஸ் பண்றது இல்ல, உனக்கு வேணா நீ யூஸ் பண்ணிக்கோ. கார் எனக்கு ஓட்டவே தெரியாதேக்கா. முதல்ல டிரைவிங் கிளாஸ் போயிட்டு கத்துட்டு ஓட்டிக்கோ. இந்த புடி. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. தம்பி சொல்லுங்க, உள்ள வாங்கக்கா. ஒண்ணும் இல்லப்பா, நாங்க எல்லாமே அப்ராட்ல போய் செட்டில் ஆக போறோம். வீடு சும்மாதான் இருக்கு, அதான் உன் பேர்ல எழுதி வைக்கலாம்னு சொல்லி கேட்கலான்னு வந்தேன். வீடுலாம் ஓவரா போயிட்டு இருக்கீங்க நீங்க. வீடுலாம் எப்படிக்கா? வீடு உன் பேர்ல எழுதி வைக்கிறது உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அக்கா அதுல எனக்கு ஒரு அப்ஜெக்ஷன் கிடையாதுக்கா. ஆனா நீங்க தான் அக்கா, நீங்க தான் தெய்வம். நீங்க ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? கனவா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? கற்பனையே எங்கேயோ போயிட்டானே, மொத்த சுத்தியம் வாங்கிட்டானே. போலீஸ் ரூல்ஸ் டைப் பண்ணு. என் வீட்டு வாசல்ல இவ்வளவு பெரிய தங்கம்மா? என்ன அது சார்? என் வீட்டு வாசல்ல கோல்டு கிடைச்சிருக்கு சார். எங்க போற? அது கவர்மெண்ட் சொத்து. குடு சார். என் வீட்டு வாசல் கிடைச்சிருக்கு சார். உன் வீட்டு வாசல் வச்சா உங்கள்தா, கவர்மெண்ட் சொத்துடா. குடுறா போடா சார். கஞ்சா சார்? யாருன்னு தெரியல சார், கஞ்சா கிடையாது சார். உங்க வீட்டு வாசல்ல தானே இருக்குது, அப்ப உந்துதான். வாடா சார், என் வீட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க மாட்டாரு போலியே. அவன் வீட்டு எதிர் வீட்டு போல கரெக்டா வந்துடுற. அவன் திறந்துன்னு வந்தான். எந்த ஊர்ல போலீஸ் பங்கு வச்சிருக்கிறான்னு தெரியல. அநியாயம் பண்றாடவா. ஏண்டா 80 வயசாவது பொம்பளை பின்னாடி சுத்திக்கு இருக்க. இருடா யோ, அடி அவனை. 80 வயசு ஆகுதா? யோ, அடிக்க சொன்னா என்ன அப்படி இருக்க? சார், என்னால இவரை அடிக்க முடியாது சார். ஏயா? எங்க அப்பா டெய்லியும் ஒரு பார்ல தான் சார் குடிச்சிட்டு படுத்து எடுப்பாரு. யோ குடியா, நீ போயா, நீ வாயா.
அடியா சார் என்ன அடிக்க முடியாது சார். ஏயா சார் ஊருக்கே வருதான் சார் கஞ்சா சப்ளை பண்றேன். மனுஷன் கம்பகுடியா போயா நீ நீ வாயா அடியா அவனை. என்னால அவர் அடிக்க முடியாது சார். ஏயா எனக்கு வாய் நம்ம இருக்க போது நான் அவர்கிட்ட தான் சார் கூலி வாங்கி போடுவேன். நீங்கெல்லாம் ஒரு ஆள்க கூலிப்பு கணேசு கஞ்சானு போறாங்கட்டு. முனிசு நீ வாயா அடியா நீ. சார் மனுஷனுங்க சார். ஏயா சார் என் பாட்டி சார் வச்சிருக்காரு. பாட்டி வச்சிருக்காங்க. ஆமா சார் என்ன மனுஷனுங்க சார் அடிக்க முடியாது சார் இவரை. வேற பிள்ளையா ஊர்ல எல்லாரையும் எடுத்து வச்சிருக்காண்டா. யாரு பேரலையா? ஹைலைட் அவன் பாரு சின்ன பையன் வாய் நம்ம இருந்தா வந்து கூலி மோசமானதுடாப்பா. குட்டிச்சு எப்படி கூட்டிட்டு எதுக்கு அப்படி கத்துற? செஞ்சுமா சட்டி என்னைக்கு மூதேவி நீ சட்டி போட்ட சட்டி சட்டின்னு தெரியுது. அப்படியே போட்டேன்னு வச்சுக்கலாம். போறது அந்த ஒரு சட்டியை தான். அந்த சட்டியை காணா தேடிட்டு இருக்கேன். அந்த ஆரஞ்சு கலர்ல சட்டி இருக்குங்கம்மா. எங்கம்மா புது சட்டி மாதிரி பதறாத தேடி எடுத்து தர போ. ரொம்ப ராசியான சட்டிமா. அதை போட்டாதான் எனக்கு வரும். சட்டி வரலாட்டி ஒரு குழப்பம் இங்க பாரு. உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. அண்ணா அண்ணா யார் தம்பி? உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. உங்க புருஷன் எங்க? புருஷன் தான் பேச முடியும். முதலமைச்சர் தான் பேசணும். என்ன உங்க கடப்பாயத்தை நான் கிடைக்கவே இல்லை. யாருமா ஒரு நாளுக்கு முன்னாடி கோகில ஆண்டி வீட்டை இதை விட்டு வந்துட்டீங்களாமே. உன்னால கொடுக்க சொன்னாங்க. இதே வேலையா பண்ணிட்டு இருக்க டெய்லியும். வச்சுக்கோ. என்ன மூஞ்சில விட்டு எறியறான். சட்டி போட்டாதானே உனக்கு வரும். இல்லம்மா இது எப்படி எப்படி போச்சு? கோகிலாக்கு போட்டு விட போறீங்க? அவனோட அவன் வைப்பு செம்மையா நடிக்கிறாங்க. இல்ல கோகிலாக்கு போட்டு விட போய் எப்படி போச்சா? அத வர எடுத்துட்டு வந்து குடுக்குறான் பாரு ஒருத்தன். அந்த பையன் எத்தனை வாரம் படிடு பெரட்டி புக்க பொளுத்துறி கிளிகங்க பிரணிக்க எக்ஸாம் பேப்பர் நானா பாத்துறேன். ஏய் பெரட்டா. ஐயோ புக் அட்டையில இன்னும் படிக்கலையே. ஐயோ பெல் அடிச்சிட்டா. ஓ நோ. ஆஹா பென் எடுத்துறலடா. பென் இருந்தா குறா. என்கிட்ட ஒரு பென் தான இருக்கு. ஒரு பென்னா? தோ ஒரு பென் வச்சிருக்கேடா. அது பிளாக் பென்டா. பிளாக் பென்னா வேணுமா? பிளாக் பென்லாம் வேணாம்டா. எங்கடா போற? எக்ஸாம்க்குடா. ராஜ்குமார் எக்ஸாம் போலையா? போணும் சார். அப்புறம் ஏன் இங்க நிக்கிற? பென் இல்ல சார். அதான் பென் இல்லையா? பென் இல்லாம எதுக்குடா வரீங்க? இந்தா சார் உங்க கிளாஸ்ல ரொம்ப அட்டை அடிச்சிருக்கேன் சார். அதெல்லாம் மனசுல வச்சுக்காம பெண்ணு கொடுத்து ஹெல்ப் பண்றீங்க சார். தேங்க்யூ சார். ஒழுங்கா போய் எக்ஸாம் எழுதுறா. ஏன்னா நீ எழுதுனால பார்த்தா அவருக்கு தெரியும். அதான் தைரியமா கொடுத்துட்டு போறாரு. எக்ஸாமுக்கு பெண் இல்லாம வராது. பங்காளி மூத்திரம் வருதுயா. மூடிட்டு வாடா புறம்போக்கு. எப்படி திட்டுவான் மாப்ள இந்த ஆடு ஓகேடா. அமுக்குடா அமுக்குடா. இது வரை நம்ம ஊர்ல இது நடந்ததே இல்ல. இதுதான் முதல் தடவை. பஞ்சாயத்தை கூட்டிட்டானுங்க. மாப்ள நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்ன தைரியம் இருந்தா ஆசையா வளர்த்தத கூட்டிட்டு போயிருப்பாங்க. அவனை சும்மாவா விடக்கூடாது. அவனை இழுத்து போட்டு ஓட்டிக்கணும். மாப்ள எப்பறம் இந்த கூட்டத்துல நம்ம ஆமா மாப்ள நம்ம தப்பு பண்ணிட்டோம். அந்த கேள்வியை தூக்கி இருக்கணும். என்ன பேச்சு பேசுது பாத்தியா? அவன் வரைக்கும் என் கையில மாட்டினான்னு வச்சுக்க, அவனை கறி மசாலா தான் போலீஸ் கண்ணு குடிச்சே ஆகணும். பங்காளிக்கு போனை போட்டு ஆடு வித்துடியான்னு கேளு. ஹலோ பங்காளி. பங்காளி ஆடு விற்க தான் போயிட்டு இருக்கான். ஊர்ல ஆளுங்கெல்லாம் கூடிட்டானுங்க. நீ கொஞ்சம் பார்த்து சேப்பாரு. சரி சரி நான் பாத்துறேன்யா. எடுப்பட்ட பசங்க நாயை தூக்கிட்டு போய் என்ன பண்ண போறான்னு. என்னது இது? ஆடு நாய் என்ன நாக்கு தொங்க போட்டு இவ்வளவு போ. ஆடு உனக்கு ரொம்ப டேஞ்சர் போகுது. அமுக்குடா நானுங்க கடைசியில எப்படி ஆயிட்டானுங்க நாயே. மச்சான் யாரு டைம்டா நீ போடா, நான் பாத்துக்கிறேன்டா. இந்த ஸ்கெட்ச் விட்டு முருனா வீலிங் ஆயிடு கரெக்ட்டா? ஆமாடா. மச்சான் யாரு வந்தாடா, நீ போடா, நான் வீட்டை வண்டியை தூக்கி உருண்டா. போடா போடா. ஐயோ
ஐயோ யாரு பத்த புள்ள தெரியல கீழ விழுந்துச்சு. காக்கா விடுங்க தூக்காதீங்க கால் மாடிச்சுக்கா. ஐயோ கால் மாடிச்சாமே குழந்தைக்கு யாரனா வந்து தூக்குங்களா. தாடிலாம் வச்சிருக்காங்க. எல்லாம் பாக்குதுங்க நானே ஏத்துக்கிறேன் நீ விடுங்க. ஐயோ குழந்தை வயித்துல மூத்திரம் போயிடுச்சு ஏங்க தண்ணி எடுத்துவாங்க. கார் பெட்ரோலுங்க கத்தி அசிங்க பத்தாதீங்க தயவு செஞ்சு நீ போங்க. ஏன்பா அழுவுற வலி அதிகமாயிச்சா அழுவாத. அழுவுலக்கா நல்லா தாங்க ஆகுறேன் ஆளு பாகுலுக்கா அசிங்க பத்தாதீங்க தயவு செஞ்சு நீ போய் தொலைங்க நான் பாத்துக்கங்க. சரிப்பா நான் போறேன்ப்பா. காலத்து பசங்களே இப்படிதான் தெருவுள்ளே வர முடியாத மாதிரி பண்ணி அடி. ஐயோ சிரிக்கிறாளே. அப்பா சாமி சிறான ஆக்டிங் ரெண்டு பேரும். ஐயோ புள்ள பயத்துல அதுதான் இல்லட்டு பெட்ரோலுக்கு ஆகுது. தெருவுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு பண்ணிச்சு அக்கான்ட்டு போறான்ப்பா. சாமி இன்னுமாடா வரலாமா? இப்படிதான்டா எப்ப வெளியே போனாலும் லேட் பண்றான். இது வந்துட்டான் பாரு. வரத்துக்கு எவ்வளவு நேரம்டா? இல்ல மச்சான் ஒரு ஜெட்டி தான் இருக்கு தேடி எடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு. அதான் வந்துட்டான்ல வண்டி எடுக்கலாம். வண்டி எடுங்க அவங்க ஷேரை கொடுங்க கணக்கு பாத்துட்டு கிளம்பலாம். இந்தாடா 15,000. இதாடா என்னோட 15. இது என்னோட 15. உசேனே காசு கேட்டேன். நீ பாட்டு சொல்லாம போயிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? இல்லடா பட்ஜெட் கம்மியா இருக்கு அதான். அத எங்க கிட்ட சொல்லிருந்தா நாங்க 3 பேர் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி உன்னை கூட்டு போயிருப்போம்ல. சரி இப்ப எவ்வளவுதான் வச்சிருக்கா? என்கிட்ட 5 இருக்குடா. கொடு. இவனெல்லாம் தூக்கி போட்டு வெடிக்கணும்டா. ஏத்துனவரே இறங்கிட்டாங்க. எங்க போனாலும் இந்த சட்டி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கும் போலயே. எல்லாம் ஒண்ணுதான் வச்சிருக்கானுங்க. அது ஒரு 4 வாங்கிதான் போடுங்கடா. ஒருத்தன் கிஞ்சி போய் தச்சுன்னு கிடக்குறான். எல்லா காமெடி பண்றானு. H2 நீஞ்சா வாங்குவான் போன வீடியோல. ரயில் விபத்துகள் இனிவரும் காலங்களில் நடைபெறாமல் இருக்க தண்டவாளங்களுக்கு திருமணம் செய்து வைத்துள்ள நிகழ்வு அரங்கேறியுள்ளது. தண்டவாளங்களை மணமகனாகவும் மணமகளாகவும் கருதி வேத மந்திரங்கள் உச்சரித்து மாலை மாற்றி தேங்காய் உடைத்து பிரசாதங்களை வழங்கி திருமணத்தை நடத்தியுள்ளனர். திருமணம் செய்து வைத்தால் அது அமைதியும் பாதுகாப்பையும் தரும் என்று அவர்கள் நம்பி போயுள்ளனர். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி சிரிப்பலையை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களின் உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணியிருந்தால் பொறியியல் சார்ந்த வல்லுநர்களை கொண்டு முறையாக ஆய்வு செய்ய வேண்டுமே தவிர உருட்டு மூட நம்பிக்கைகள் தீர்வாகாது என கருத்து பதிவிட்டு வருகின்றனர். எல்லாம் ரயில்வே எம்ப்ளாயிஸ் வர யார எங்கடா இருக்க எந்த ஊர்ரா இது? தண்டவாளம் குட்டி போடணும்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள்ல. பக்கத்துல போடுங்களா எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷன் பண்ணுவானுன்னு நினைக்கிறேன். ஐயர்லாம் அவனுக்கு தான் போல அவனுங்களே பூஜை போட்டுக்கிறானுங்க. இது ரயில்வே இதெல்லாம் பாக்காதா இப்படி இருக்கானுங்க. பண்றானுங்க டேய் எங்கடா போயிட்டு எவ்வளவு பூ வேற பாரு. ஏய் என்னடா மச்சான் தூங்கலையா? மச்சி இவன் அந்த ரூம் போயிர சொல்லு. நான் அந்த ரூம் போய்க்கிறேன் மச்சி. ஏன்டா என்னாச்சு? மச்சி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் தான்டா போறான். அலாரம் வைக்கலாம் மச்சி. ஒரு 2 வைக்கலாம் 3 வைக்கலாம் 5 அலாரம் வச்சுக்கிறான் மச்சான். தூக்கி போனை தூக்கி என் காதுல வச்சுக்கிறான் மச்சான். தெரியும் நான் ஏந்திரிச்சு இவனுக்கு எழுப்பிட வேண்டியதா இருக்கு. ஏந்திரிச்சு போறவன் அலாரத்தெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போகணும்ல. போய் குளிக்கிறான் மச்சான். இருக்க அலாரம் ஃபுல்லா அடிக்குது. நான் ஏந்திரிச்சு ஒன்னொன்னா ஆஃப் பண்ணி வச்சு டெய்லியும் பாரு மச்சி என் கண்ணை பாரு மச்சி தூங்காம எப்படி இருக்குன்னு. சரி போறவன் மூடிக்கிட்டு போக வேண்டியதானே. ஏந்திரிச்சு வந்து லைட்டை போட்டுக்கிறான் மச்சான். ஷிஃப்ட்டுக்கு போகும்போது லைட்டை போட்டுக்கிறான் பாட்டை போட்டுக்கிறான். நல்ல மாதிரி காலையில முருகன் சாங் ஒண்ணு போட்டுக்கிறான். வெறி ஆகும். இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஏ மச்சான் மெசேஜுக்கு நீ என்னடா டோன் வச்சிருப்ப? டிங் டாங் டொயின் இந்த மாதிரி தான் ஏதாவது வச்சிருப்ப. இந்த நாய் ஃபுல் பாட்டு வச்சுக்கிறான் மச்சான். இந்த போனை எங்க தேடி அந்த மெசேஜ் ஸ்க்ரோல் பண்றதுக்குள்ள பாட்டு ஓடுது மச்சினாலும் ஏன் வெறுப்பாகும் மச்சி. நிறைய பேர் இருக்கானுங்க. நான் மெசேஜ் கப்பானுங்க பாட்டு லவ் பண்றவனுங்க இருக்கானுங்க பாரு. அவனுங்க அலுவல் தான் தாங்க முடியாது. லவ் சாங்கா வச்சிருப்பானுங்க மெசேஜுக்கு. கரெக்ட் தான். என்ன பண்றது எங்க போய் முடிய போதோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஒரு வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறோம். until then take care from Lalit and Saran. Bye.